இந்த வருஷம் போடாம மாட்டேன் இந்த மாதிரியா இருக்கும். ஆமாம், சப்பையா குண்டு குண்டு புளிய மட்டையை இப்போ என்ன செய்ய போகிறேன்னா கொண்டு போய் வறுக்க போகிறேன். வறுத்துட்டு ஒரு கல் உப்பு போட்டு ஊற வைக்கணுமா சும்மா ஊற வைக்கணுமா? சும்மா ஊற வச்சு காலையில் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுன்னா காலையில் அடித்து உப்பு போட்டு குடிக்கலாம். குளிக்க திண்டி வேண்டியதுதான். அந்த தோலை எடுத்து கழுவி விட்டு உளுந்து கழுவுற மாதிரி கழுவுனா தோல் வந்துடும். வறுத்து விட்டு உடச்சி ஊற போடணும். உடச்சி ஊற வைக்க மாட்டாங்கம்மா. ஆமாம், அடிச்சு தான் ஊற வைக்கணும். உடச்சி தான் ஊற வைப்பாங்க. உடச்சி ஊற வைப்பாங்க கையிலே. உடைக்காமே ஊற வைக்கலாம். உடைக்காமே நம்ம அப்படியே எடுத்து கொட்டிட்டு தண்ணியில் கொட்டி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு கல் உப்பையும் போட்டு ஊற வச்சிடணும். காலையில் எடுத்து உளுந்து கழுவுற மாதிரி கழுவினா அந்த தோல் ஃபுல்லாக பழிச்சு உடச்சி தான் வைக்கணும். அது என்ன உடச்சி தான் போடணும். நான் எங்கே போய் உடைக்கிறது இப்போ தோலை? வறுத்தீங்கன்னா உடப்பட்டுரும்ல ஏமாச்சி? உடப்பட்டுரும். வறுத்தோம்னா இப்படி இந்த இடிக்கல் வச்சு இப்படி தட்டினோம்னா ரெண்டாக ஓடிடும். இந்த சப்பாத்தி கட்டை வச்சு வச்சுனாலே சாமி கொலையை வச்சு ஒரு சாக்கில் போட்டு பார்க்குறேன். உடைக்க முடிஞ்சா உடைப்பேன், இல்லைன்னா சும்மா ஊற வைப்போம் தான் எடுத்து வச்சுருந்தேன். படிச்ச பார்த்துக்கா அதுதான் இது வந்து அவ்வளவு உடம்புக்கு செல்லில் போட்டு பார்க்க சொன்னது. புளிய மட்டும் என்னென்னத்துக்கு நல்லதுன்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன். நீர் குத்தலுக்கு நீர் குத்தலுக்கு பச்சையாகவே திங்கலாம். பச்சையாகவே தின்னா நீர் குத்தலுக்கு நல்லதும்பாங்க. இதுக்கு மருத்துவ குணம் அவ்வளவு சொல்கிறாங்க. இந்த புளிய மட்டைக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியலை. இது யாரோ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு புளிய மட்டை வேணும்னு. அது தெரியும். யாரோ கேட்டிருக்காங்க, அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஜாமான் முடிங்கன்னா அதோட ஒரு 100 கிராம் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க இந்த மாதிரி நீர் குத்தல் இந்த மாதிரி ஏதாவது வைத்தியத்தில் தான் கேட்டிருப்பாங்க. ஆமாம். புளிய மட்டையெல்லாம் அப்போயெல்லாம் என்ன செய்யறதுன்னா புளிய மட்டையை நல்லா வறுத்துட்டு ஊற வச்சு அள்ளி கொண்டு போய் வயல் காட்டுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது, எல்லாருக்கும் கொடுக்குறது. அதுக்கு அடிச்சு போவோம். எனக்கு உனக்கு காலையில் கொண்டு போனாக்கா நைட்டு வரையும் வயக்காட்டில் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. நல்லா திங்கிறது. அவ்வளோ ஒரு வாசமாக அப்படி நல்லா மாட்டை திங்கிறதுக்கு நல்லா காசு காசா நானும் சாப்பிட்ருக்கேன். இட்டத்தை பெரிய புளிய மாட்டேன் இந்த மாதிரி நச்சையாக இருக்காது. காசு காசு வாசம் எல்லாமே மாறுறது மாதிரி எல்லா புளிய மாட்டையும் மாறிடுச்சு. இல்லை மரத்துவாங்க எங்கே மருத்துவ முடியல எங்கே பார்த்தாலும் அப்புறம் இந்த ரோட்டில் போய் பாரு எல்லாம் செத்து வருஷம் வச்சுருக்கோமா ஓட்டு போகிறாங்க பார்த்து. அதனால இப்போ வந்து நான் புளிய மட்டை போய் வறுக்க போகிறேன். புளிய மட்டை வறுத்து அதை உடச்சிட்டு ஊற வைக்கிறேன்னா இல்லை சும்மா ஊற வைக்கிறேனான்னு காலையில் பார்ப்போம். போய் இப்போ வறுப்போம் வாங்க போய். நல்லா பட்டுன்னு இப்போ அந்த பட்டாணிக்கல்ல மாதிரி வெடிக்கும். ஆமாம், உடம்பு முடியலைன்னு சொல்லி 2 நாளாக ஆஸ்பத்திரி. அதனால அப்பப்போ ஒடியாந்து 2 நாளைக்கு ஒருக்கா அப்பா ஒடியாந்து பார்த்துட்டு ஓடிடுறா. அப்பப்போ ஒடியாந்துடுறவங்க அம்மாவால நடக்க முடியலைன்னு இப்போ பொழுது போச்சு ஒடியாந்துருக்காங்க. வெயில் வந்து எலும்ப என்னமோ பண்ணுது. போய் படுத்துட வேண்டியது. வெயில் வந்து காலையில் 10 மணிக்கு மேலே வெளியில் போகாதீங்கன்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி வெயில் எங்கள் பக்கம் குறையவே இல்லைங்க. வெயில் பட்டையே கிளப்புது. ஆனால் 4 பக்கம் மழை பெய்யுது. மழை சொல்லிக்கிட்டேன் 4ஆம் தேதி நாளையிலேருந்து மழை சொல்லியிருக்காங்க. ஆனால் வெயில் இது வரையும் குறையலை. இன்றைக்கும் நல்ல வெயில் தான். அம்மா அப்பாலாம் போயிட்டாங்க. சற்று நேரம் பேசிட்டு வந்துட்டு அவங்களாம் போன திருப்பாடு மேலே வந்தாச்சு. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டியை வச்சு புளிய மட்டை ஒரு 150 கிராம் இருக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து மணல் போட்டும் வறுக்கலாம். மணல் போட்டு வச்சோம்னாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட மணல் இல்லை, அதனால் நான் சும்மா தான் வச்சேன். இது நல்லா சடப்படன்னு வெடிக்குங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா வெடிக்க போகுதுங்க. நல்லா இப்போ வறுபட்டு வந்துடுச்சு. வெடிக்க போடப்படனே அவ்வளோதான். இந்த செத்த நேரம் வறுத்தா போதும். சூப்பராக புளிய மட்டையை வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆற விட்டு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு பிற்பாடு நம்ம ஒரு துணியில் எடுத்து போட்டு உடச்சி பார்க்கலாம். உடச்சி பார்க்கையில உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு துணியை எடுத்துக்கிட்டு நான் உடச்சி பார்த்தேன். உடையுதா என்னன்னு ஃபஸ்ட்டு உடச்சி பார்த்தேன். இந்த பாருங்க எப்படி வறுபட்டு பார்த்தீங்களா, கலரை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு. இந்த நம்ம மாதிரி கிராமத்துலலாம் நிறையா புளிய மட்டை கிடைக்கும்.
ஆனால் டவுனில் உள்ளவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. இந்த புளியமட்டை வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளதுங்க. இப்போ தான் நேற்று தான் எங்கள் கையில் செல்லில் பார்க்க சொன்னேன், பார்த்துட்டு சொன்னாங்க அவ்வளோ இது நல்லது. இப்போ அது மெயினாக முட்டி வெளி இதுக்கெல்லாம் நல்லது தானே. ஆமாம்மா போட்டுருந்துச்சு. முட்டி வெளி இதுக்கெல்லாம் நல்லது, எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும் அதில். அப்படியா? சரின்னு சொல்லிட்டு இது நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் ஏகப்பட்டது செஞ்சுருக்கோம். இப்போ தான் புதுசு கிடையாது, சின்ன பிள்ளைகள்லாம் நிறையா சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி தட்டினோம்னாக்கா லைட்டாக தட்டினாலே போதும். தட்டினோம்னா இந்த மாதிரி பருப்பு வந்துடும். இந்த மேலே உள்ள தோலெல்லாம் கலண்டு போயிடுது பாருங்க, இதுதான் தோல் டாப்பாக கலந்துடும். இப்போ எங்கள் அம்மா சொன்னது மாதிரி எங்கள் அப்பா சொன்னாங்கல்ல, அப்போ எல்லாம் தட்டு பெரிய புளியமட்டையாக இருக்குங்க, அது மாதிரி பெருசாக இருக்குங்க. அது உடச்சி சாப்பிடையில நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன செய்வோம்னா, சமைக்கிற விறவடுப்பில் தானே சமைப்போம். அந்த விறவடுப்பில் சமைக்கையில் அந்த இதுக்குள்ளே அனலுக்குள்ளே தூக்கி போட்டு சாம்பல்குள்ளே தூக்கி போட்டுட்டோம்னா பட்டாக்குன்னு வெட்டிக்கும், சாம்பல் பறக்கும். அப்படி அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அது இன்னும் இதோட வாசமாக இருக்கும். சுட்ட புளியமட்டை வாசமாக இருக்கும், சுட்ட அப்பளம் மாதிரி சுட்ட புளியமட்டை வாசமாக இருக்கும். அது நாங்கள் ஊரெல்லாம் வைக்க மாட்டாங்க. அப்போ எல்லாம் நல்லா பல்லு இருக்குமா, சின்ன பிள்ளையில வறுத்து சும்மாவே சாப்பிட்றது. சும்மா பச்சை புளியமட்டை எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு பச்சை புளியமட்டையை வச்சு போட்டோம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஜாமான். நீர் குத்துக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது. இப்போ என்னமோ திடீர்னு நினைப்பு வச்சு பாதி புளியமட்டையை விற்றுட்டேன். இது கொஞ்சோண்டு புளியமட்டை இருந்துச்சு. காலையில் எனக்கு ஒருத்தவங்க புளியமட்டை வேணும்னு கமாண்ட் போட்டுருந்தோன்னே, இது என்ன செய்ய கேட்குறாங்க, செல்லில் போட்டு பாரு எதுக்கு புளியமட்டை நல்லது அப்படின்னு சொன்னால், போட்டு பார்த்தா அதில் அவ்வளோ இது இருக்குது, அவ்வளோ நல்லா தான் அது. சரின்ட்டு கொஞ்சோண்டு வறுத்து ஒரு 100 கிராம் 150 கிராம் எடுத்து வறுத்துருக்கேன். இது இந்த மாதிரி தட்டிட்டு உடச்சி ஊற வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன நைட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியும் தோசையும். இது சாப்பிட்டுட்டு மாத்திரை கொடுத்து படுக்க வேண்டியதான். காலையில் பார்ப்போங்க. ஒரு கல் உப்பையும் போட்டு ஊற வச்சிடணும். புளியாமட்டை சாப்பிட்டியா? அதை நான் காலையிலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியா? எனக்கு தான் பள்ளியில் இது என்ன செய்யணும்னா, ஒரு கொஞ்சோண்டு அள்ளி மிக்சி சாரிச்சுன்னு தடவை போட்டு அரைச்சி கொடு குடிச்சிடலாம். சரி, ஏன்னா அந்த வலிக்கு கால் வலிக்காது நல்லதுன்னு சொல்லி போட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள குடிச்சிடலாம். கடிச்செல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்டு பார்த்தேன் காலையில், அதை சாப்பிட முடியாது. எப்படி இருக்கு வருது புளியங்கொட்டை, அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா இருக்குங்க. சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்படி தான் சாப்பிடணும் இல்லை, சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுப்பு விறகு போட்டு சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த காலை வேலையை முடிச்சுட்டு அதோட போய் படுத்துட்டேன். ஒரே தூக்கம்னா தாங்க முடியாத தூக்கம். கையில் என்ன சமைச்சிருக்கு, என்ன வாங்கினாங்க, என்ன சமைச்சாங்கன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே சமையல் நம்ம வீட்டில் சுட சுட சாதம் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் அவிச்ச முட்டை, மட்டன் குழம்பு. நேற்றே சொல்லியிருந்த மட்டன் குழம்பு 1/4 கிலோ வாங்கினது. ஒரு முருங்கைக்காய் போட்டு, ஒரு கத்திரிக்காய் போட்டு, ஒரு உருளைக்கிழங்கு போட்டு தண்ணி குழம்பா வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சூப்பராக தண்ணி குழம்பா வச்சிருக்கு. அருமையாக இருக்கும். அந்த மாதிரி மட்டன் குழம்பு தண்ணியாக வச்சா அருமையாக இருக்கும். அப்புறம் இது சிக்கன் நல்லா சூப்பராக அருமையாக பரட்டி வச்சிருக்கு. இது இன்றைக்கி வந்து நான் வந்து நான் என்ன பொடியெல்லாம் போட்ட கையில் இல்லை, மிளகாத்தூள் மல்லித்தூள் தான். மட்டன் மசாலா சிக்கன் மசாலா போடல. சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதையும் யூஸ் பண்ணோன்னா நம்ம எப்போதும் இயற்கையாக சும்மா வைக்கிறது மாதிரியே வைக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி வச்சுக்கிட்டு அருமையாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் உள்ள சண்டே சமையல் இவ்வளோ தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.